அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் B6 மற்றும் சி நிறைந்த ஒரு சத்தான பழம் தாங்க. இந்த பழம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், செரிமானத்துக்கு ரொம்பவே நல்ல பழம். தினமுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தினசரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துறதுல இருந்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வரைக்கும் நல்ல ஒரு பலன்களை தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லணும். உடனடி ஆற்றலை கொடுக்கறது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை நம்ம ஒரு வாழைப்பழத்துலேருந்து எடுத்துக்க முடியும். தினமுமே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுங்க. இதயத்தினுடைய ஆரோக்கியம் மற்றும் ரத்த அழுத்தத்துக்கு வாழைப்பழம் ரொம்பவே முக்கியமானதாக காணப்படுது. ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் தான் ரத்த அழுத்தத்தை அதாவது பிபியை கட்டுப்படுத்தி கொடுக்குது. பிபி கண்ட்ரோல்டாக இருந்தாலே நம்மளுடைய இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் இதயத்தில் கெட்ட கொழுப்புகளை சேராமல் குறைக்குது. மேலும் இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமானது. குடலுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையவே சரி பண்ணி கொடுக்குது. மேலும் நம்மளுடைய உடலுக்கு உடனடியான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். உடற்பயிற்சிக்கு முன்னரோ அல்லது சோர்வாக இருக்கும் பொழுதும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே உடனடியாக ஆற்றல் கிடைக்கும். அதாவது வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பல்வேறு வகைகள் கிடைக்குது. இதில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விதமான வாழைகளுக்குமே நல்ல ஒரு பலனானது காணப்படுது. இந்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது மனநிலையும் சரி, மூளையும் சரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இது விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ரிப்போடோபன் அப்படின்ற சத்துக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. பச்சை வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய டயட்டில் தினமுமே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தை எப்போதும் இளமையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்குது. அதாவது பூவன் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவன் பழம் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதிகமாக நீங்கள் பூவன் பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இது செவ்வாழை அப்படின்ற ஒரு வகையில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கண் பார்வை, ரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த செவ்வாழைக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செவ்வாழையை தினசரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதே போல் மலச்சிக்கல், குடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே பச்சை வாழைப்பழம் ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு 1-2 வாழைப்பழங்களை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் இன்னுமே நிறைய நன்மைகளானது இருக்குங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும், அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் எவ்வளவு நல்லது தெரியுமா? தினமுமே வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். வாழைப்பழம் சாப்பிடலாமா, தினமும் எத்தனை சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பழம். ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை மலிந்த ஒரு பழம்னா அது வாழைப்பழம் தான். சத்து மிகுந்த பழமும் கூட. வாழைப்பழங்களில் பல ரகங்கள் இருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு 1 போதும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமிர்தம் என்றாலும் அளவோடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வாழைப்பழத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பொருந்துங்க. தினசரி எத்தனை வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வாழைப்பழம் உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான். ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட. ஸோ வாழைப்பழத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தினசரி நமக்கு தேவையான நார்ச்சத்து இது கிடைக்கும். மேலும் நாள்பட்ட நோயினுடைய அபாயத்தை கூட தடுக்கக்கூடிய வல்லமை வாழைப்பழத்திற்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும், தூக்கத்தை கொண்டு வரும். இதில் இருக்கக்கூடிய தாவர கலவைகள் மன அழுத்தம், வீக்கம், நாள்பட்ட நோய் இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சுவை இருக்குது, ஊட்டச்சத்தும் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். மேங்கனீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, B6 இது மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நடுத்தர அளவிலான 118 கிராம் கொண்ட வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டில் இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இது குறைந்த அளவு புரதம், கொழுப்பை மட்டுமே கொண்டுள்ளது. புரதம் மற்றும் கொழுப்பு இணைந்து வாழைப்பழத்தில் மொத்தமே பார்த்திங்கன்னா கலோரிகளுடைய உள்ளடக்கம் 8% மட்டும்தாங்க இருக்குது. புரதம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறு. இது சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. திசு சரி செய்தல், தசைகளை உருவாக்குறது, எலும்பு ஆரோக்கியம் அப்படி எல்லாத்துக்குமே தேவையானது. மேலும் கொழுப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். கொழுப்பில் கரையக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கு இது எல்லாமே ரொம்பவே தேவையானதாக இருக்குது.
ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளையினுடைய ஆரோக்கியத்திலையும் கூட பங்கு எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். வாழைப்பழங்களில் புரதமும் கொழுப்பும் குறைவு அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டியாக கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்பு தான் இருக்குது, புரதம் தான் இருக்குது அப்படின்றதுனால தாராளமாக தைரியமாக இதை உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மேலும் வாழைப்பழத்தில் பக்க விளைவுகளானது இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழைப்பழங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியது தான். ஆனால் அதுக்காக முழுமையாக அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது அதிக கலோரி உணவு இல்லை அப்படின்றதுனாலேயே வாழைப்பழம் உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகளை வந்து சாப்பிட காரணமாக இருந்தால் உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதும் செய்யலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் 90% கார்போஹைட்ரேட்லேருந்து தான் வருது. பழுக்காத அல்லது பச்சை வாழைப்பழங்களில் கார்போஹைட்ரேட்டுகளுடைய முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச் தான். பழம் பழுக்கும் பொழுது இது சர்க்கரையாக வந்து மாறிடும். அதனால் சாப்பிடும் பொழுது கலோரிகளுடைய பெரும் பகுதி சர்க்கரையிலிருந்து வரலாம். ஸோ அதிக அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால இது நீரிழிவு அல்லது ஃப்ரீ டயாடிஸ் போன்ற நிலை உள்ளக்கூடியவங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டை கடினமாக்கி கொடுக்கலாம். அதிகமாக வாழைப்பழங்கள் சாப்பிடுவது ஊட்டச்சத்து குறைபாட்டை கூட உண்டு பண்ணும். புரதம், கொழுப்பு, கால்சியம், விட்டமின் டி, இரும்பு இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இத்தகைய ஊட்டச்சத்தை நீங்கள் எடுத்த போது சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடியவங்க பொட்டாசியம் அளவை வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிக்கணுங்க. ஸோ தினசரி வாழைப்பழங்கள் எடுக்கலாமா அப்படின்னா உடல் சரியாக செயல்பட பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அத்தனையும் சீராக பெறுவதற்கு சிறந்த வழி அப்படின்னா ஒவ்வொரு ஊட்டச்சத்து அடங்கிய உணவு குழுவில் இருந்து தான் நம்ம எடுக்க முடியும். உணவுகளை சீராக எடுக்க வேண்டியது அவசியமானது தான். தினசரி 1 அல்லது 2 அப்படின்னு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை அப்படின்றது தேவையில்லை. இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கலோரி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை வந்து பொறுத்தது தான் இருக்கும். அதனால் கலோரிகள் அதிகம் எடுக்காத வரைக்கும் உடலுக்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்களை சீரெடுக்கக்கூடிய வரை நீங்கள் வாழைப்பழங்களை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் வாழைப்பழங்களோட பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த இதர பழங்கள், காய்கறிகள், மெலிந்த புரதங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்ப்பது அவசியமானது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியமானவர்கள் தான் ஒரு நாளைக்கு 1-2 வாழைப்பழங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தினமுமே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்து வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளுக்கு கூட வாழைப்பழம் பேருதவியாக இருக்குங்க. அதே மாதிரி எலும்புகளை வந்து வளப்படுத்தக்கூடிய தன்மை வாழைப்பழத்துக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். தினமுமே ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் எலும்புகள் வந்து வலுவடைய ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் இருக்குது. ஸோ இது எலும்புகளை வந்து பலப்படுத்துது மற்றும் பலவீனத்தை நீக்கி கொடுக்குதுன்னு சொல்லணும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா உணவில் இருந்து கால்சியத்தை உறிஞ்சுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் நீண்ட காலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீரிழிவு நோயாளிகள் கூட வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடலாம். இது உங்களுடைய நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஏன்னா இதில் அதிக அளவு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் உணவுகளை எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்பட்டுடும். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயால் பல பழங்களை வந்து சாப்பிட முடியாது. ஆனால் வாழைப்பழத்தை நீங்கள் குறைந்த அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு மன அழுத்தம் கூட வந்து குறைய ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செரிடோனின் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இதன் காரணமாக மகிழ்ச்சியை நீங்கள் இருக்க முடியும். மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் உடலில் வெளியாகி மன அழுத்தத்தை வந்து நீக்கி கொடுக்கும். எடையை கட்டுப்படுத்துறதுக்கு தினமுமே நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு பழம் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு நன்மைகளை தான் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வாழைப்பழத்தை மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ என்ன வகைகளில் நமக்கு வாழைப்பழம் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா வகையிலையுமே நமக்கு உதவியாக தான் இருக்குங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே ரொம்ப ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வந்து எடுத்துகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தில் உங்களுக்கு என்ன வகையான வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தில் நிறைய மருத்துவ நன்மைகளானது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வாழைப்பழம் அப்படின்றது வெறுமனே வந்து எல்லா விதமான விசேஷங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் தான். முக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை தினசரி உணவுக்கு பின்னாடி 1 இல்லைன்னா 2 சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதனால் மலம் நல்லா வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் பித்தப்பிணிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாக போயிடும். உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது இரவு உணவுக்கு பதிலாக 3 பூவன் பழத்தை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்நீர் மட்டும் குடிச்சிக்கோங்க. இப்படி தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா 1 மண்டலம் அதாவது 48 நாள்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்குது.
தினமுமே ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் கோளாறுகளான நாள்பட்ட அல்சர் பிரச்சனைகள் கூட எளிதாக வந்து சரியாக போயிடுங்க. அதிலும் நல்ல கனிந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா புண்ணுடன் கூடிய குடல் அலர்ஜியை கூட வந்து சரி பண்ணிடும். வயிற்றுப்புண் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சரியாக சாப்பிட முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா முறையாக வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க, எல்லா வயிற்றுப்புண்ணும் சரியாக போயிடும். அதே மாதிரி மூல நோய் இருக்கக்கூடியவர்களும் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூல நோயினுடைய பாதிப்பு குறையும். இரவு உணவுக்கு பின்னே பேயன் பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவது அப்படிங்கிறது மூல நோயை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஆணும் பெண்ணும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலைகளில் பயன் தரக்கூடிய வாழைப்பழத்தை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.